டாடி, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க டாடி. மகனே, கதையை நல்லா கேட்டுக்கோ. உன்னுடைய ஃப்ரெண்டுக்கும் போய் சொல்லு. ஒரு காட்டில் நரி கூட்டமும் நாய் கூட்டமும் வாழ்ந்து வந்தது. ஒற்றுமையாக காட்டில் வாழ்ந்து வந்தது. காட்டில் கிடைக்கும் உணவுகளை சரிசமமாக பங்கு போட்டு சாப்பிட்டு வந்தது. ஒரு காலம் வந்தது. அப்பொழுது உணவு பஞ்சம் ஏற்பட்டது. உடனே நரி ஒரு தந்திரம் செய்தது. நாய் கூட்டத்தை நாம் எப்படியாவது விரட்டிவிட்டு காட்டில் நம்ம மட்டும் இருப்போம் என்று மனதில் நினைத்து கொண்டது. ஒரு நாள் நாயும் நரியும் உணவு தேடி அலைந்து கொண்டு இருக்கும்போது, அப்போது தூரத்தில் ஒரு குடிசை தெரிந்தது. அந்த குடிசை வீட்டில் மனிதர்கள் இருந்தார்கள். அந்த வீட்டில் உணவு சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்து குப்பையை கொட்டிவிட்டு சென்றார்கள். உடனே அதை நரி பார்த்து கொண்டு இருந்தது. நரி நாயிடம் சொன்னது, அதை பார், மனிதன் உணவு உண்டுவிட்டு மீதியை கீழே போட்டு விட்டான். நீ அங்கு போய் உணவு சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் உணவு எனக்கு எடுத்து வா என்று சொன்னது. அதை கேட்ட நாய் சாப்பிட அந்த வீட்டுக்கு போனது. இரவு சாப்பிட்டு விட்டு வீட்டின் வெளியே நாய் படுத்து கொண்டது. அதாவது மனிதன் வெளியே போட்ட கழிவு உணவுகளை சாப்பிட்டு விட்டு இரவு அதே வீட்டில் வெளியே நாய் படுத்து கொண்டது. மறுநாள் காலை மனிதன் வந்து பார்த்தான். நாய் படுத்து கொண்டு இருந்தது. மனிதனும் நாய்க்கு உணவை வைத்தான். அதுவும் சாப்பிட்டது. மறுவேளை வந்தது. அப்பவும் நாய்க்கு மனிதன் உணவு வைத்தான். சாப்பிட்டது. வாலை ஆட்டியது. மனிதனுக்கு விசுவாசமாக இருந்தது. மனிதனுக்கு வேட்டையாட உதவிக்கு சென்றது. மனிதனும் நாயிடம் அன்பு செலுத்தினான். அதனாலேயே நாய் மனிதனுடன் ஊரிலே தங்கிவிட்டது. நன்றி.